நான் மறவேன். வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து மீட்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே நமக்கு அருளப்படவில்லை. முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வதற்கு போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்ற வேத வார்த்தையின்படி இங்கு யார் யாரெல்லாம் 3 கருத்தரங்குகள் முடிந்தது, இந்த 3 பேசின ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவங்க என்னென்னலாம் நினைச்சு மனதில் பேசினாங்களோ அந்த மனதில் வாஞ்சை காலத்தை பரிசுத்தாவியானவர் நிறைவேற்றி வரும் காலங்களிலே அவர்களுடைய ஊழியர்களை பிரதிபலிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் பேச இருக்கிற சகோதரனையும் என்னையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். அடிமையை தாழ்த்துகிறேன். என்னை விட்டு என்ன பேச நீங்க சுத்தம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றும்படியா இந்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சகோதரி கலைவாணி அவர்கள் சொன்னார்கள், சுந்தரபாரதி ஐயா அநேகரை சகோதரிகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கிறார் என்று நாங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கப்பே அவங்க சொன்னாங்க. அவர் அநேகரை மேடை ஏற்றுகிற ஒரு ஏரியா என்றும் அவர் நினைச்சிருக்காரு. எனக்கு இது கருத்தரங்களை பேசுறது இது எனக்கு ஒரு முதல் அனுபவம். ஒரு சில இடங்களில், சிறிய இடங்களில் நான் சண்டே கிளாஸ் தான் பேசியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களை பேசுறதுக்கு எனக்கு பயம். நம்ம பேச வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லிக்கிறாங்க. நான் என்னென்ன குறிப்பு எடுத்து வச்சிருந்தோம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறாங்க என்ன பேசுறது. இதில் இருந்தாலும் நான் தயார் செய்து வந்த குறிப்புகளை வேதத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா சுந்தரபாரதி ஐயாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் இன்னும் இந்த ஊழியத்திலே தொடர்ந்து இந்த அநேக ஊழியர்களை எழுப்பும்படிக்கு இன்னும் அதிகமாய் ஊழியத்தில் அநேக மனிதர்களை கர்த்தருடைய ஊழியத்திற்கு எழுப்பும்படியாகவும் கர்த்தர் திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் சகோதரர் அன்பு தகப்பனாருக்கு நல்ல உடல் சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுசை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீதி என்கிற வார்த்தையும் துன்பம் என்கிற வார்த்தையும் இந்த வேதாகமத்திற்கு சொந்தக்காரரான வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஏனென்றால் அவர் மாத்திரமே நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து இன்றும் அவருக்காக பாடுபடுகிற நமக்கு உதவி செய்கிற ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீதி என்கிற வார்த்தையும் துன்பம் என்கிற வார்த்தையும் சொல்ல தகுதியற்றவர்கள் நாம். நம்முடைய சொந்த சுயநலமான நீதிக்காக கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவர்களுடைய வாழ்க்கையில சரியான தவறு செஞ்சு அனுபவிக்கிற பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அதையும் நம்ம என்ன செஞ்சோம், ஆவியானவர் அனுபவிச்சுன்னு சொல்லி அவருடைய பேரை விட்டுருக்கோம், தோற்றுக்கிறோம். ஆவியானவர் பேரை நான் என்னாலதான் பாடுபடுறேன்னு சொல்லி அனுபவிச்சிருக்கோம். அதனால நீதி என்கிற வார்த்தையும் துன்பம் என்கிற வார்த்தையும் இந்த வேதாகமத்துக்கு சொந்தக்காரரான வார்த்தை என்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சொந்தமானது. ஏன்னா அவர் மாத்திரம்தான் பாடுகளை அனுபவித்து உலக ரட்சகராய் நமக்காய் இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் பிதாவின் வலது வாரத்திலே வீற்றிருக்கிறார். அந்த துன்பத்தை எந்த மனுஷனும் இனி கலக்க போறோமோ சுமக்க முடியாத ஒன்று. வேத கதாபாத்திரங்கள் நமக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே குறித்த நேரத்தில் நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டார்கள். எல்லாரும் எல்லா நேரமும் துன்பப்பட்டாங்க. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு யோபு பார்த்தோம்னா ஆரம்பத்துல நல்லா இருந்தாரு, இடையில வந்து துன்பத்தை அனுபவிச்சாரு, திரும்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப வேத கதாபாத்திரங்கள் தனக்கு குறிக்கப்பட்ட காலத்தில் தனக்கு குறித்த நேரத்தில் நீதி நிமித்தம் துன்பப்பட்டார்கள், ஜெயம் கொண்டார்கள். கர்த்தருடைய ஆவியின் துணையோடு மாத்திரமே ஒழிய மாம்சத்திலே அல்ல.
துன்பப்பட கசுத்தாக ஒருவர் துணை இருந்தால் மாத்திரமே அந்த நீதி நிமித்தமாய் துன்பத்தை அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். வேதாகமத்துக்கு பிறகு யார் வார்த்தையாகிய இந்த கிறிஸ்துவை இருதயத்தை, அதாவது வார்த்தை என்கிற இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தையை தன் இருதயத்தில் சுமந்தார்களோ அல்லது விசுவாசித்தார்களோ அவர்கள் மாத்திரமே நீதியை நிமித்தம் துன்பப்பட முடியும், அதிலிருந்து மீண்டும் வர முடியும். இது ஆணித்தரமான ஒரு கருத்து. இதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் பிரசங்கி 3:1 படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லியிருக்கு. எல்லா காலத்திலையும் எல்லாரும் யாருமே துன்பப்படலை. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சவுலாய் இருந்து பவுலாய் மாறினார். முதல் பகுதி அவரை அநீதி நிமித்தம் என்ன செஞ்சாரு? நான் எல்லாமே கரெக்டா செய்யறேன், பூதத்துக்காக நான் பாடுபடுறேன், நான் எல்லாமே நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சபையை துன்பப்படுத்துகிறார். இரண்டாவது பகுதியில் கிறிஸ்து என்கிற வார்த்தையை அவர் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது அதே சபையை துன்பப்படுத்தின அதே சவுலாய் இருந்து பவுலாய் மாறி அந்த பவுல் சபைக்காக நீதி நிமித்தம் துன்பப்பட்டார். அடுத்து புதிய பாட்டு கேரக்டர்ஸ்ல பார்த்தோம்னா கர்த்தலவே இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோன்னு சொல்லி கேட்டப்ப சிசுகள் சொல்லும்போது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனாலும் மகிமை என்று கர்த்தர் அனுமதிக்கிறாரா. அப்ப அது வரைக்கும் அவர் உலகத்தையே பார்க்காம குருடனால அந்த தெரு ஓரத்துல பெற்றோராலும் புறக்கணிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்தார். வாலிப வயசுக்கு அப்புறம் எனக்கு வயது தெரியவில்லை, அந்த வயசுலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டு பார்வை அடைந்தார். யாக்கோபு, யோவான் சீஷர்கள் அனைத்தும் பாடுகளை அனுபவித்தார்கள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பத்தை அனுபவித்தார்கள், பரலோக மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள். இந்த இந்த இத்தனை சொன்னது எனக்கு மொர்தெக்காயுடைய இவங்கெல்லாம் வந்து தனித்தனி இதாக வந்தாங்க. ஆனா மொர்தெக்காய் வந்து ஒரு யூத குலத்துக்காக இருந்தார். யூத குலத்துக்காக தன்னுடைய இனம் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது மறைமுகமாக தன்னுடைய வளர்ப்பு மகள் எஸ்தர் அப்சாலிடம் உபவாசம் பண்ணி, இந்த பைபிளே உபவாசம் ஜபத்தை பதிவு செய்து இந்த உபவாசத்தினாலே நாம் ஜெயிக்கலாம் என்பதை பதிவு செய்தவர் மொர்தெக்காயும் எஸ்தர் மாத்திரமே. இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த உபவாச ஜபத்தினால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்தார்கள். யூத குலமே இவரால் மீட்கப்பட்டது. அன்னை தெரசாவை பத்தி சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய கனிவு, இரக்கம், மனதுருக்கம், அவங்களுடைய எளிமை எல்லாமே அவங்க இயேசு கிறிஸ்துவினாலே விசுவாசத்தினால் தான் மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள். அடுத்து நான் நம்ம நாட்டில் நடந்த கிர்காம் ஸ்டெயின் அவருடைய உயிரையே தியாகம் பண்ணி காலை வச்சு எரிச்சாங்க. ஆனா அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நம்ம மனதில் இருக்கிறது. கிர்காம் ஸ்டெயின் அவங்க என்ன சொன்னாங்க? இந்த சம்பவம் பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, இந்த திருப்பம் இப்படி நடக்கணும்னு கிட்ட இருந்திருக்கு, அதனாலதான் நடந்துட்டு நான் யார் இந்த காரியத்துக்கு காரணமானவர்கள் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று கிறிஸ்துவை வெளிப்பட்டாங்க. அதற்கு அப்புறம் அநேக ஊழியர்களை, பணிகளை, சமூக பணிகளை அவர் செஞ்சார். அதுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஃபார்மி என்ற கத்தோலிக்க பாதிரியார் இந்த பழங்குடியின மக்களுக்காக அநேக இதை பண்ணி என்ன செஞ்சாங்க? மீண்டும் அவர் வந்து அந்த பழங்குடி மக்களுக்காக கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்பட்டாங்க, வெற்றி அடைந்தாங்க. இதோடு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன்.